ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. இந்த வார ராசி பலன் பதிவில் கடகராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. கடகராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இப்போ உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த வாரம் ஆரம்பத்தில் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு. 6ஆம் இடத்துலேருந்து அவருடைய 7ஆம் பார்வை எங்கே பதியுது அப்படின்னா விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல பதியுது. இந்த டயத்தில் கடகராசிக்காரங்க அதாவது விரயங்கிறது ஒரு செலவு தான், ஓகேங்களா. ஆனால் அது சுப விரயம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நல்ல நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணுவீங்க. தொழிலில் அதாவது தொழில் பண்ணுறவங்க தொழிலில் முதலீடுகள் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுவீங்க. இந்த முதலீடு பண்ணால் கூட அது நம்ம கையிலேருந்து காசு போனாலே விரயம்தான், ஓகேங்களா. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான நல்ல நல்ல விரயங்கள் இதெல்லாம் ஏற்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் லீவ் விட்டாங்க, அதனால் பயணங்கள் போகிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணுவீங்க. பயணம் போகிறதுக்கு செலவுகள் ஏற்படும். அதுக்கு செலவுகள் செஞ்சு தான் ஆகணும். அந்த செலவுகள் ஒரு விரயம் தானே, ஓகேங்களா. தொழிலில் மட்டும் கிடையாது. இது மாதிரி நம்மளுடைய சந்தோஷத்திற்காக நம்மளுடைய மகிழ்ச்சிக்காக செலவுகள் எல்லாம் பண்ணுவீங்க. குடும்பத்தோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பயணம், அப்புறம் தூரதேச பயணங்கள் இதேமாரி போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறதுக்கு கூட அது எல்லாமே ஏற்பாடெல்லாம் பண்ணுவீங்க. கடகராசிக்காரங்க எப்பவுமே என்ன கடல் கடந்து பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கடகராசிக்காரங்களுக்கு அமையும். கடகம் தான் பார்த்தீங்கன்னா கடல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சந்திரன் எந்த அளவுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரவுண்ட் அடிப்பார், ஓகேங்களா. இப்போது 2 நாட்களுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாருங்க. அப்போ 7ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுற சந்திர பகவான் அவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதியும். இந்த டயத்தில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3, 4, 5 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சிறப்பாக எல்லா வேலைகள் எல்லாத்துலேயுமே இழுத்து வச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டே இருப்பீங்க, ஓகேங்களா. கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வேலைகள் பார்க்கறதுக்கு சலிச்சிக்கவே மாட்டீங்க நீங்கள், புரியுதுங்களா. அது மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, ஹோட்டல்கள் வச்சுருவங்களுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பெயிண்ட்டு கடை, பெயிண்ட்டு, அப்புறம் இரும்பு சம்மந்தமான ஹார்ட்வேர்ஸு இதெல்லாம் வச்சுருவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். பிஸ்னஸில் லாபங்கள், எக்ஸ்ட்ரா லாபங்கள் நீங்கள் நினச்சதை விட அதிகப்படியான லாபங்கள் உங்களுடைய கைகளுக்கு சேரும். எதனால் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் இப்போது ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க, ஓகேங்களா. அந்த 10ஆம் இடத்துலேருந்து அவருடைய 5ஆம் பார்வையை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியுது. 2ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா வருமானம். அந்த வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுப்பாரு. வர்ற வாடிக்கையாளர்களுடைய கூட்டம் உங்களுடைய கடைகளை எப்போவுமே நிறைஞ்சு அப்படியே நின்றுருக்கும். உணவு கடைகள் வச்சுருந்தாலும் சரி தான், ரோட்டில் தள்ளுவண்டி கடை வச்சுருந்தாலும் சரி தாங்க. லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் உங்களுடைய கைகளுக்கு சேரும். உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல ராசிக்கு 2ஆம் அதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூட உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் நீச பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான். 4ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கும் அதிபதி சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல உச்ச பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. இது மிக மிக சிறப்புங்க. பொருள் சேர்க்கை கடகராசிக்காரங்களுக்கு உண்டு, ஓகேங்களா. இந்த டயத்தில் ஒரு வாகனம் வாங்கணுங்கிற ஒரு பிளான் வச்சுருப்பீங்க. தாராளமாக வாகனங்கள் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு அமையும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த டயத்தில் நல்ல ஒரு அற்புதமான ஒரு வீடு அமையும். எம்டி லேண்டாவது வாங்குவீங்க நீங்கள் இந்த டயத்தில். இந்த ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டு வாங்குறதுக்கு, இல்லை அப்படின்னா ரொம்ப நாளாக நீங்கள் பிளான் பண்ணிடுற மாதிரி ஒரு வீடு வாங்குறதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகள் எல்லாமே அமையுங்க. ரொம்ப நாளாக யோசனை பண்ணிகிட்டே இருக்கோம், ஒரு பைக் வாங்கினா நல்லாயிருக்கும், இல்லை அப்படின்னா ஒரு பைக் வச்சுருவங்க ஒரு கார் வாங்குறாங்கிற ஐடியாவில் இருக்கேன், நல்ல ஒரு சொகுசு கார் வாங்குறாங்கிற ஐடியா இருக்கேன், அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுருப்பீங்க. அது எல்லாமே இந்த டயத்தில் அற்புதமாக நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, கடகராசிக்காரங்களுக்கு உங்களுடைய தாயின் சொத்துக்களின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தாயின் சொத்துக்கள் மூலமாக வருமானங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. வருமானம் உயரும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து எல்லா விதமான உதவிகள் எல்லாமே கிடைக்கும், ஓகேங்களா. அரசாங்கத்தின் முழு ஆதரவு கடகராசிக்காரங்களுக்கு எப்போவுமே உண்டுங்க. எதனால்னா ராசிக்கு 2ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா சூரியன், 2ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா சிம்மம், அதிபதி சூரியன். அப்போ அந்த சூரியன் சொல்லக்கூடிய கிரகம் தான் பார்த்தீங்கன்னா அரசாங்கம், அதிகாரம், இதெல்லாமே அவர் தான் 2ஆம் இடம். அப்போது கடகராசிக்காரங்க ரொம்ப பேர் அரசாங்க வேலைகள்னு இருப்பீங்க.
அரசாங்க வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து வருமானம் உயரும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து பதவி, அதாவது எதிர்பார்த்த இடத்துக்கு வந்து இடம் மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. சரிங்களா? எதிர்பார்த்த இடத்துக்கு வந்து இடமாற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு ஏற்படும். உயர் அதிகாரிகள் வந்து உங்களை ரொம்ப அற்புதமாக புகழ்ந்து தள்ளுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த வாரத்தில் கடகராசிக்காரங்களுக்கு மிக சிறப்பான வாரமாக வந்து இந்த வாரம் இருக்குது. இது வரைக்கும் கடகராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க